எம்ஜிஆர் மூலமா பார்ப்பனிய ஆதரவாளர்கள் வந்து பார்ப்பனியத்த திராவிடத்துக்குள்ள உட்புகுத்த பயன்படுத்திக்கிட்டாங்க ஆ, எம்ஜிஆர். அதாவது இல்ல. அன்னைக்கு பார்ப்பனிய எதிர்ப்ப சரியா பண்ணிட்டு இருந்தவர் கலைஞர். ஆ, அத வீழ்த்தறதுக்காக அவரை திட்டி தீர்ப்பதற்காக, விமர்சிப்பதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மூலமா ஜெயலலிதா ஒரு பார்ப்பனிய பெண் தலைவரானாங்க. அதாவது உழைக்கிற மக்கள் சேரியில் படுத்து கிடக்கிறவனுக்கெல்லாம் பார்ப்பனியத்தை கொண்டு போயிருந்தீங்கன்னா அண்ணாவே கிடையாது, கருணாநிதியே கிடையாது. அவனுக்கு எங்க எதை எதை காமிச்சீங்க? அண்ணா என்ன காமிச்சாரு? தம்பி அவர் அறிவாளின்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிறது? எம்ஜிஆர் மூஞ்சியை காமினார். இதா பார்ப்பனியம்? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? அண்ணா யாருடைய ஆதரவு ஆட்சிக்கு வந்தாரு? தம்பி உன் தங்க முகத்தை காண்பி. கருணாநிதி ஆட்சிக்கு வந்தவர் எந்த பார்ப்பனியத்துக்கு கத்திரிக்காயும் இல்லை. எங்க போய் படுத்து கிடந்தாரு? எம்ஜிஆர்கிட்ட போய் காலில் விழுந்தார். சத்யா ஸ்டுடியோல குளிக்கல போய் ஆதரவு கேட்டார். முக்குளத்தோருடைய பெரிய கதாநாயகன் எஸ்எஸ்ஆர் வீட்டுக்கு போய் எஸ்எஸ்ஆருக்கு அவருக்கு பர்சனல் விஷயம், நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல, அசிங்கமா போயிரு. அதனால மரணம் அடைகிற வரை எஸ்எஸ்ஆர் கருணாநிதி கோபமா இருந்தார். என்ன பிறன்மனை நோக்கா பேராண்மை வள்ளுவர் சொல்றார். அதுக்கு மேல நான் சொல்லலை. அப்போ இதெல்லாம் காப்பாற்றியவர் யாரு? எம்ஜிஆர். அன்னைக்கு பார்ப்பனியம் தெரியலையா? ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஜெயலலிதா எந்த பார்ப்பனர்களோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. தெற்கத்திய கள்ளப்பெண்ணு யாரு? சசிகலா தான் ஆட்சியும் அதிகாரமும். இதுல எங்க பார்ப்பனியம் வந்துச்சு? எம்ஜிஆர் இருந்த காலத்துல அத்தனையுமே ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். நீங்க அண்ணன் திருமாக உடைய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்காகவே நடந்த ஆட்சி தான் எம்ஜிஆர் ஆட்சி.